வெள்ளக்கோவில் ஏஎன்வி வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் 27வது ஆண்டு விழா கொண்டாட்டம் 3/2/2024 சனிக்கிழமையன்று மாலை 5 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. நம் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக கல்வி என்னும் தேரை அழகாக செதுக்க எங்களை ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அன்புடன் அறநெறியுடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் அத்துணை நிர்வாக உறுப்பினர்களையும் இருகரும் கூப்பி வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். எளிமை இவரது அடையாளம், பொறுமை இவரது முகவரி, வியர்வை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாம் கொண்டு கல்வி பணியாற்றும் நமது பள்ளி முதல்வர் திருமதி வினோதி அவர்களை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கிறேன். எங்களின் அழைப்பை ஏற்று குறித்த நேரத்தில் நேரம் தவறாமல் கலந்து கொண்டு தங்களின் பேராதரவு நல்கிய ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் சீர்கல்வி என்று தன் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரிய பெருமக்களை அன்போடும் நட்போடும் வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளியின் அனைத்து பணிகளிலும் இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் நம்பிக்கையோடும் பணியாற்றும் அலுவலக பணியாளர்களையும் பள்ளியின் மற்ற அனைத்து ஊழியர்களையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவ செல்வங்கள். வருங்கால இந்தியாவின் தூண்களான எனதருமை மாணவ கண்மணிகளை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். சாதிக்க பிறந்த உன்னை சோதிக்க யாரும் இல்லை, போதிக்கும் மனிதனும் சாதனை செய்திடுவான், தன்னம்பிக்கை என்று ஒன்று இருந்தால் என முயற்சிக்கு ஒரு தத்துவத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். ஆனந்தம் பெருக அனைவரும் வருக வருக என மற்றும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கல்வி அறிவு சமுதாயத்திற்கு பயன்படும் போதுதான் நாம் மேம்பாடு அடைகிறோம். இதனை வலியுறுத்த என்றுமே எம் பள்ளி பாடுபடும் என்று உறுதியோடு எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியானதை நாங்கள் முதல் வாங்கும்போது பள்ளி ஆரம்பிக்கும்னு சொன்னோன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 3 பேர் தான் சேர்ந்து இந்த இடத்த வாங்கினோம். 2 ஏக்கர் ஆரம்பித்து 10 குழந்தைகளோடு ஆரம்பித்தோம். என்னென்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் நம்ம நிறையா ஃபீஸ் எல்லாம் நிறையா கட்டி வெளியில் போய் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நம்மளும் வரக்கூடிய ரொம்ப ஏழை குழந்தை தான் வர்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஏழை குழந்தைகளுக்கு நம்ம அதே மாதிரி தரமான கல்வியை நம்ம கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இங்கே நம்ம பள்ளியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆதரவு கொடுத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் நம்முடைய ஸ்கூலானது அகாடமிக்ஸும் சரி, விளையாட்டு போட்டிகளும் சரி, அறிவு போட்டிகளும் சரி, எல்லாத்துலேயும் கலந்துருக்காங்க. பரிசு முக்கியம் இல்லை, கலந்துக்கிறது தான் முக்கியம். அதன்படி நடந்தது, நல்லபடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்முடைய இப்போ இங்கே படித்து முடிச்சுட்டு போனவங்கெல்லாம் டாக்டராகவும் இருக்காங்க, இன்ஜினியராகவும் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதன்படிக்கு நம்ம குழந்தைகள்லாம் நடந்து நம்முடைய நாட்டை ஒரு வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்கிறது குறிக்கோளாக வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வளர்ச்சி அடையலாம். அந்த மாதிரி குறிக்கோளை வச்சு நல்லா படித்து
இந்தியாவுக்கே நம்ம சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்களாம் படித்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களோட எதிர்காலம் உங்களோட கையிலும் இருக்குங்கிறது முதல்ல நீங்க உணருங்க. புரியுதா பெற்றோர்களே? நீங்க குழந்தை படிக்கும்போது தயவுசெய்து கூட உட்காருங்க. உங்களுடைய குழந்தையை நீங்க நம்புங்க. என் பிள்ளை நல்லா படிப்பா. என்னை பொறுத்தவரை every child is a masterpiece, every child is the master's piece. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு குழந்தையுமே சிறப்பான குழந்தை. எந்த குழந்தையுமே நீங்க இது சரியில்லை, இது யூஸ்லெஸ், நாளாய்க்குன்னு சொல்ற எந்த குழந்தையுமே அப்படி இல்லை. எவ்ரி சைல்ட் இஸ் பிரைட், எவ்ரி சைல்ட் இஸ் இன்டெலிஜென்ட். அதை சரியான வழியில் நீங்க கொண்டு போனீங்கன்னா, சிறப்பாக சொல்லி கொடுத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க மிக சிறந்த குழந்தையா வர முடியும். அந்த ஊர்ல பிறந்து 6 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கூடம் போன நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்க பிள்ளை வளர்க்க முடியாது. இவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு உங்க பிள்ளை சாதனையாளர் ஆக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமாங்கிறத கை தூக்குங்க. Yes, that's better now. So you have to make your child brighter and better. அதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா இருக்கணும். குணசேகரன் சார் ஐயா அவர் பேசுகிற விதத்தில் இந்த மாதிரி நம்மளும் கன்சர்னாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அந்த உண்மையில் கண் கலங்கி போயிட்டது. அவருடைய கண் அறுவை சிகிச்சை கண் சிகிச்சை முகாம் அங்கே அந்த மக்களை பார்த்தேன். மை காட், அத்தனை மக்களுக்கும், பாவப்பட்ட மக்கள், கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.